ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தகவல் என்னென்னா, நேற்று நமது சேனல் மூலமாக ஒரு செய்தியை பார்த்தோம், முக்கியமான செய்தியை பார்த்தோம். என்னென்ன கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் என்னென்ன வகையான நோய் உருவாகும் அப்படிங்கிறத நமக்கு சூரியன் ஆரம்பித்து சனி வரைக்கும் எல்லா கிரகங்களுக்கும் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு, அப்போ அந்த நோயிலிருந்து நோய் தாக்குதலுக்கு நம்ம ஆட்படாமல் இருப்பதற்கு மரபு வழி மருந்துகள் நம்ம என்ன முன்னோர்கள் நமக்கு வழங்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு நம்ம இந்த காணொலி மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். நோயை பற்றி நமது முன்னோர்களான ஆசான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாங்கன்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று அப்படின்னு திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன அர்த்தம்? மிகினும் குறையினும், அப்போ அதிகரித்தாலும் குறைஞ்சாலும் நோய் செய்யும் நூலோர், முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ அவருக்கு முன்னாடியே நம் முன்னோர்கள், அப்போ திருக்குறளே நம்ம பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உள்ள நமக்கு பழம்பெரும் நூல். அப்போ அவருக்கு முன்னாடியே நூலோர் அறிவுறுத்திட்டு போயிருக்காங்க. நம்ம திருக்குறளில் சொல்கிறது நமக்கு பெருமைப்பட வேண்டிய விஷயம். அப்போ நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று, வழி அப்படின்னா நம்ம தமிழில் ஆகாயம் சொல்லுவோம். அப்போ எண்ணிய மூன்று அப்படின்னா வாதம் பித்தம் கபம். அப்போ இந்த வாதம் பித்தம் கபம் அதிகரித்தாலும் குறைஞ்சாலும் நமக்கு உடலில் மாற்றங்கள் ஏற்படுத்தும். அது வழி முதலா ஆகாயம்ங்கிறது நமக்கு இந்த ஐம்பூத கொள்கையில் இதெல்லாம் ஒன்று. இதுகளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டாலே உடலில் நோய் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நமக்கு இந்த மரபொழி மருத்துவத்தோட இந்த கிரகங்களின் நோய்களை நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். இப்போ சூரியன் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒற்றை தலைவலி ஏற்படும், கண் பார்வையில் கிட்ட பார்வை தூர பார்வை சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படும், அதே போல் பற்களில் உபாதைகள் ஏற்படும், முதுகுத்தண்டில் பலகீனம் தரலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதுகளில் விடுபடுறதுக்கு இந்த முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒற்றை தலைவலி ஒருத்தருக்கு வருதுன்னா அதுக்கும் காரணம் இந்த வாதம் பித்தம் கபம் சார்ந்த சூழல் தான். சில பேருக்கு உடலில் நமக்கு இந்த சூழல்களில் இந்த வாதம் பித்தம் கபம் ஏதாவது ஒன்று மிகுந்துச்சுனாலே இந்த தலைவலி ஏற்படும். இந்த தலைவலியிலேருந்து விடுபடுவதற்கு நம் முன்னோர்கள் என்ன மருத்துவ நடைமுறைகள் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா, நமக்கு உச்சி குளிர ஒருத்தர் குளிக்கணும். அதுதான் நமக்கு முதல் நடைமுறை. இப்போ காலையில் நம்ம சுடுதண்ணியில் குளிக்கிற பழக்கங்கள் ஏற்படுத்துகிறது. சில பேர் பெண்கள் கழுத்தோடு குளிப்பாங்க. இந்த நடைமுறைகள் இருக்கிறது மூலமாக மேலும் மேலும் உஷ்ணத்தை, வெப்பத்தை நமக்கு தலை கொண்டு போகிறோம். சில பேர் இரவு ரொம்ப பயணம் செஞ்சுருப்பாங்க, அலைச்சல்லே இருப்பாங்க, இரவு குளிக்காமல் தூங்குவாங்க. அப்போ உச்சி குளிர குளிக்கிறதும், அடிக்கடி நம்ம உடலை கொஞ்சம் நல்ல இளம் குளிர்ந்த நீர்களில் நம்ம இரவு நேரங்களில் குளிப்பதும் அந்த உடலில் உஷ்ணம் வெப்பம் சம்பந்தமான குறைபாடுகளை போக்கி தலைவலியை நீக்கும். அல்லது நமக்கு உடலில் இந்த நமக்கு வாதம் பித்தம் கபத்தில் வாதம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேங்கிய காற்று. அப்போ பித்தம் அப்படிங்கும்போது நீர் வெப்பத்தோடு தேங்கிய ஒரு நீர்நிலை. அதே போல் கபம் அப்படிங்கிறது தேங்கிய நீர், மிகுதியான நீர் தான் அது. அப்போ இதில் நமக்கு காற்று வயிற்றில் தேங்கினுச்சுன்னா என்ன செய்யும்? தலைவலியை ஏற்படுத்தும். அப்போ இந்த தலைவலி குறையிறதுக்கு நமக்கு 3 விதமான நடைமுறைகளை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எளிமையாக நீர்க்கோவை மாத்திரை. இந்த மாத்திரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான அந்த மூலப்பொருட்கள் நமக்கு மரபு வழி மருத்துவம் சார்ந்த மூலப்பொருட்கள் கலந்த ஒரு மாத்திரை நம்ம சித்த மருத்துவம் கடைகளில் இருக்குது, மெடிக்கலில் கூட அலோபதி மருத்துவ கடைகளில் கூட இருக்குது. அந்த நீர்க்கோவை மாத்திரையை நம்ம நெத்தியில் பற்று போடுவதன் மூலமாக இரவு தூங்கும்போது இந்த தலைவலியிலிருந்து நம்ம விடுதலை பெறலாம். உடலில் தேங்கியிருக்க வாதம் வெளியேறுவதற்கு திரிகடுக சூரணம், அதான் முக்கடுக சூரணம் சொல்லுவாங்க. அதை நம் குறைவாக ஒரு சிட்டிகை என்றாலே 2 விரலில் நெருதி எடுக்கக்கூடிய அளவு. இதை நம்ம ஒரு சுடுநீரில் போட்டு நம்ம குடித்தோம்னா 100 மில்லி அளவில் இந்த தலைவலி சம்பந்தமான உபாதைகளிலிருந்து நம்ம விடுபடலாம். அப்போ அடுத்து சூரியனோட உறுப்புகளில் பற்களை நம்ம சொல்கிறோம். பற்கள் நமக்கு உபாதைகள் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? நிறைய காரணங்கள் இருக்குது. சில பேருக்கு பூச்சி பல் இருக்காது, ஆனால் பல்லு வலி வரும். அந்த பல் ஈறுகளில் தொந்தரவு வரும். அப்போ இதில் முன்னோர்களில் கொய்யா இலைகளை நம்ம அதிகமாக கொதிக்க வச்சு நம்ம வாய் கொப்பளிக்கிறது மூலமாக பல் ஈறுகளை பலப்படுத்த முடியும், பல் வலியும் குறைக்க முடியும். நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, சில தைலங்களையும் அதே போல் நமக்கு சில வேர்களையும் பயன்படுத்தி வரும்போது அந்த புண்கள் உண்டாயிருது. சில பேர் அதை பயன்படுத்துவாங்க, 3 நாள் 4 நாள் யூஸ் பண்ணுவாங்க, அந்த இடம் புண்ணாயிரும். அது இல்லாமல் கொய்யா இலைகளை நீங்கள் கொதிக்க வச்சு வாய் கொப்பளிங்க, கொஞ்சம் தேக்கி வச்சிருந்து கொப்பளிங்க. இது செய்யும்போது என்ன செய்யும்னா பற்களில் வலி வராமல் தடுக்கும். பற்களையும் ஈறுகளையும் நீண்ட காலத்துக்கு பாதுகாக்கணுமா? 2 நடைமுறை தான். ஈறுகளை பாதுகாக்குவதற்கு கோவை இலை, இப்போ நம்ம கோவாக்காயின்னு சொல்லுவோம், சின்ன வயசில் பார்த்துருப்போம், கொடி கொடியாக படர்ந்துருக்கும், பச்சையாக இருக்கும், ரோஸ் கலரில் சிவப்பு நிறத்தில் நமக்கு பழுத்து வரும். அந்த கோவா இலைங்கிறது ரொம்ப கொலகொலப்பாக இருக்கும். அப்போ அதை எடுத்து கடித்து நல்லா குதப்பி நம்ம ஈறுகளில் அசைச்சு பல் விளக்கினாலே ஈறுகள் பலமடையும். பற்கள் உறுதி அடைவதற்கு அடுத்த இது என்னென்னா நமக்கு நாயுருவி வேர். நாயுருவிங்கிறது நான் அந்த டிஸ்பிளேல உங்களுக்கு காட்டுறேன், இதை பாருங்கள். இந்த வேரை எடுத்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிறீங்க. ப்ரஷில் காலையில் டூத் பேஸ்ட்டுக்கு பதிலாக இந்த நாயுருவி வேரை பயன்படுத்துங்க. இந்த பொடியை பயன்படுத்தும் போது பற்கள் உறுதித்தன்மை வாய்ந்ததோடு இல்லாமல் நீண்ட காலத்துக்கு நீங்கள் டென்டல் டாக்டரை, பல் மருத்துவரை அணுகாத அளவுக்கு உங்களை நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு பற்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய பேஸ்ட் பற்பசைகள் என்ன செய்யும்? வாய்ப்பகுதியில் உள்ள நுண்ணுயிர்களை, நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை பாதிக்கும். வாய்ப்பகுதியில் உள்ள சில விசுக்களை பாதிக்கும். இதே இந்த நாயுருவியை பயன்படுத்தும் போது
நல்ல நுண்ணுயிர்களும் திசுக்களும் சேதமடையாமல் உங்கள் பற்களை பாதுகாக்கலாம். அதே போல் முதுகுத்தண்டு பகுதியை நம்ம சொல்கிறோம். முதுகுத்தண்டு பகுதி அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு கழுத்தை குனிஞ்சிக்கிட்டே லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க, அல்லது டிரைவிங்லேயே இருப்பாங்க. இவங்களுக்கு கழுத்து பகுதி முதுகுத்தண்டு பகுதி தொந்தரவு வரும். அப்போ இவர்கள்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உணவு நடைமுறைகள் மருத்துவ நடைமுறைகளை தாண்டி கொஞ்சம் உடல் பயிற்சியில் ஈடுபடணும். நான் வாக்கிங் போகிறது மட்டும் உடற்பயிற்சி இல்லாமல் கைகளில் ஒரு சுமையை தூக்குறது, தலையில் ஒரு சுமையை தூக்குறது, இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ், ஒரு வெயிட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். இது பண்ணும்போது என்ன செய்யணும்னா அந்த கழுத்து எலும்பு நரம்புகள் பலமடையும். அப்போ என்ன செய்யலாம், கொஞ்சமாக ஒரு மண்ணை அள்ளி நம்ம கொட்டலாம், உங்கள் வேளாண் பணிகளில் ஈடுபடுத்திக்கலாம். ஏதாவது ஒரு சுமையான பொருட்களை அப்புறப்படுத்த பொருட்களை வேளாண் பணியில் ஈடுபடுத்தி நீங்கள் அப்புறப்படுத்தலாம். கையிலையும் தலையிலையும் சுமக்கும் போது கழுத்து எலும்பு நரம்பு பகுதிகள் பலமடையுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மருத்துவ நடைமுறைகளை நீங்கள் பயன்படுத்துங்க. நிறைய பேருக்கு இப்போ நம்ம மருத்துவ நடைமுறைகள் எல்லாரும் யூடியூப்பில் நமக்கு பல கோடிக்கணக்கான பேர் மருத்துவ நடைமுறைகள் சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை செய்ய முடியறதில்ல, செஞ்சு சாப்பிட்றதில்ல, செஞ்சு பயன்படுத்துறதில்ல. அதை ஒரு பொருளாக சேல்ஸ் பண்ணாங்கன்னா ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஆனால் அதை செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. நம்ம சொல்லக்கூடிய நடைமுறைகள் எல்லாமே எளிமையான நடைமுறைகள் தான். இதை நீங்கள் பின்பற்றுங்க.